நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய கல்குவாரியில் அரசு அனுமதித்த அளவை மீறி 500 அடி ஆழம் வரை கிரானைட் கற்கள் வெட்டி எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைந்திருக்கிறார். தங்கமணி, தொடர்ந்து எத்தனை நாட்களாக இந்த புகார் அந்த பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது? நியூஸ் தமிழும் தொடர்ந்து பல பகுதிகளில் நிலவக்கூடிய கனிம வள கொள்ளையை காட்சிப்படுத்திட்டே வரும். அந்த பகுதியில் என்ன நிலவரம் இருக்கு? கௌதமி, நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கனிம வள கொள்ளைகளை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பல்வேறு பகுதிகளில் டிராவல் மண், அதே சமயத்துல கல்குவாரியில சட்டவிரோதமாக வெடி வைத்து பாறைகளை எடுத்து வருவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இந்த அடிப்படையில நம்ம அந்த நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் சேந்தமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட கொண்டப்பநாயக்கன்பட்டி என்கின்ற ஒரு கிராமப்புற பகுதி இருக்கின்றது. அந்த கிராமத்தின் நடுவே அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய மலையினை கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு கனிம வளத்துறை சார்பில் ஏலம் என்பது விடப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்குவாரிக்கு ஏலம் விடப்பட்டிருக்கின்றது. அதுவும் கனிம வளத்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த அளவிற்கு தான் அந்த பாறைகளை எடுக்க வேண்டும், அதே சமயத்தில் வெடிமருந்துகளை வைத்து தகர்க்க கூடாது என பல்வேறு வழிமுறைகளை தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இங்க இந்த ஏலம் எடுத்த சில மாஃபியா கும்பல்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இரவு நேரத்தில் சுமார் 24 மணி நேரமே மிகப்பெரிய அளவில் வெடிமருந்துகள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய அந்த பாக்ஸ் மூலியமாக வைத்து அந்த பாறைகளை வெட்டி எடுத்து வருகிறது. குறிப்பாக அந்த கல்குவாரிக்கு பின்புறம் 4 புறம் சுற்றிலுமே கிராமப்புற பகுதி, அதிலும் கிராமப்புற பகுதி என்றாலே